விஜய், தாத்தா எல்லாருமே வீட்ல இருக்காங்க. காவேரி அவங்க அம்மா 2 பேருமே சொல்றாங்க, "சரிங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியே அவங்க சித்தப்பா கேட்குறாரு, "இங்க பாரும்மா, எல்லா பாசத்தையும் நீ அம்மு மேலேயே வைக்காத. ஸ்கூல்ல நெறைய பசங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, எல்லா குழந்தையும் எனக்கு ஒண்ணு தான். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இல்ல. நான் ஒரு டீச்சர். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியே விஜயோட சித்தப்பா வாய மூடிக்கிறாரு. எதுவுமே பேச மாட்றாரு. சரிங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வராங்க. வந்த உடனே அப்ப விஜய் கேட்குறாரு, "இல்ல டைம் ஆகுது. இந்த டைம்க்கு நீங்க எப்படி தனியா போவீங்க? ஏற்கனவே வரும்போது ஆட்டோ கிடைக்கலன்னு என்கிட்ட சொன்னீங்க. நானே உங்கள கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அம்மு, நீ உள்ள போய் படு போ" அப்படின்னு சொல்றா. "அப்பா நானும் வரேன்ப்பா." "இல்லம்மா அதுக்காக சொல்லல. உனக்கு தூக்கம் வருதுல்ல நீ போ. அப்பா நான் போய் விட்டுட்டு வரேன். நைட் டைமா இருக்கு. நீ வேண்டாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அம்முவும் உள்ள போறாங்க. ஓகேப்பான்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வண்டியில கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. கூட்டிட்டு போகும்போது அப்படியே பேசிட்டே வராரு. "ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ம். ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்ப விஜய் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. "காவேரி நீ கட்டின புடவ எல்லாத்தையுமே நான் காமிச்சுட்டேன். பாட்டி எல்லாரையுமே நான் காமிச்சுட்டேன். எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையா? ஒரு சின்ன இது கூட உனக்கு ஞாபகம் வரலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு. வரும்போது விஜய் கேட்குறாரு, "உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு செகண்ட் அப்படியே விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. காவேரிக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சு பார்க்குறாரு. "ஆ, எனக்கு நல்லாவே கார் ஓட்ட வருது. ஆனா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் கொடைக்கானல்ல இருக்கும்போது 2 வீலர் தானே ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கார் ஓட்ட தெரியுதும்மா. எப்படி எதுவுமே தெரியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "உங்களுக்கு புடிச்சவங்க யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, அதான் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனவுனே நான் நெறைய விஷயத்த மறந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. அப்பா இறந்தது கூட எனக்கு தெரியல. அதனால மேபி இருக்கலாம். யாராவது எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆனா நான் நல்லா தான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "அது மட்டும் இல்ல, ஆனா யார் ஓட்ட சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரவே மாட்டுது" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி விடுங்க. ஞாபகத்துக்கு வரலன்னா அத போட்டு எதுக்காக குழப்பிட்டு இருக்கீங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஆமா, நீங்க யாரையாவது லவ் பண்ணியிருப்பீங்களோ? அத கூட மறந்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. சாரதா அப்படியே பார்க்குறாங்க. "ஆ, இருக்கலாம், இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. காவேரி, "என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஆமா, நான் ஒரு அழகான பொண்ணு. என்னை யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ம். சரி, சரி. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான்" அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. "நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ ஒண்ணுமே தெரியல. ஏதோ அம்மா சொல்றத வச்சு பாதி நடந்திருக்கு, பாதி நடக்கல. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி விடுங்க. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. வந்து அப்படியே வீட்ல ட்ராப் பண்றாரு. "ஓகே நாங்க போயிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. எல்லாத்தையுமே காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு போனா எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் ஏற்கனவே போட்டா மாதிரி, அந்த குடும்பத்தில இருக்க எல்லாரையுமே ஏற்கனவே நான் பார்த்தா மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து வராங்க. கங்கா, யமுனா, குழந்தை எல்லாருமே வராங்க. வந்த உடனே காவேரி பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "அக்கா, எப்பக்கா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப தாண்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, நீ ஒரு ஊர்ல இருக்க. யமுனா ஒரு ஊர்ல இருக்கா. அது என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய், நானும் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன், அவளும் பஸ் ஸ்டாண்ட் வந்தா. ஒண்ணா வந்தோம்டி. இதெல்லாம் ஒரு கேள்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "நான் தாண்டி எல்லாரையும் வர சொன்னேன். உனக்கு பர்த்டே இல்ல, அத நல்லா கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அத கேட்டோனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஐயோ! எனக்கு பர்த்டே பார்ட்டி இவ்ளோ சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சித்தி, சித்தி இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போகாத சித்தி. என் கூட இரு சித்தி" அப்படின்னு சொல்றாங்க. கங்காவோட பொண்ணு. "இல்லம்மா, ஸ்கூல்லாம் நம்ம நெனச்சப்பலாம் லீவ் போட முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? நம்ம வந்த உடனே ஜாலியா நம்ம விளையாடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சித்தி? ஓகே, ஓகே. பாய்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு" அங்கேருந்து அப்படியே காவேரி கிளம்பி போறாங்க. ஸ்கூலுக்கு போனோனே அப்படியே அங்கேருந்து காரோட கதவ அப்படியே திறக்கறாரு. அப்படியே காவேரி இடிக்கிறா மாதிரி. காவேரி அப்படியே பயப்படுறாங்க. "என்னங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒருத்தவங்க வராங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? கார் கதவ இப்படி தான் திறப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "இல்லங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலான்றதுக்காக தான் நான் கார் கதவ இப்படி திறந்தேன்" அப்படின்னு சொல்றாரு.
என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட பேச எனக்கு டைமே இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆகுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே பாருங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க, எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் அம்மா தானே சொன்னாங்க நேற்று என்ன அம்முவை எல்லாரையும் உங்களோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க, ஓகே தேங்க்ஸ், டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காவேரி போகிறாங்க. காவேரி, உன்னோட பர்த்டேவை நான் எப்படிலாம் கொண்டாடியிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக நான் கொண்டாடியிருக்கேன், ஆனால் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஈவினிங் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக நானும் அம்மும் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. காவேரி எப்பவும் போல் போகிறாங்க, கிளாஸ் போய் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ குட்டி காவேரி கிட்ட வராங்க. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பூ கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. ஓ உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கும் தெரியும்ல, இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு, நானும் அப்பாவும் கண்டிப்பாக உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவோம் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு அம்மு எப்பவும் போல் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே. அப்போ சாரதா கிட்ட கேட்குறாங்க, குட்டி காவேரி நான் எப்போம்மா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, இன்னைக்கு காவேரியோட பர்த்டே இல்லை, ஈவினிங் விஜயும் குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்போ பார்த்துக்கங்க ஓகேவா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குமா, குட்டி காவேரி எப்போ பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்குமா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்கலாண்டி, எல்லாம் காவேரி மாதிரியே துரு துரு துருன்னு இருக்காடி அவ. ஆமாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா என் வீட்டுக்காரால் வர முடியல, ஏன்னா அவருக்கு அந்த டெய்லரிங் அங்கே நிறைய ஒர்க் இருக்குமா, அதனால தாம்மா வர முடியல, நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏய் இதில் என்னடி இருக்கு, அவர் நல்லா வேலை செஞ்சால் போதும், நீங்கள் மட்டும் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் உன்னோட கை எப்படி இருக்குது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க யமுனா கிட்ட. அம்மா ஒரு கட்டு பிரிச்சுட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு கட்டு இருக்குது, அதை கூட கழட்டிடலான்னு சொல்லியிருக்காங்கம்மா, பரவாயில்ல ஓகே, வலியெலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரிடி பார்த்துக்கோ சரியா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு நிறைய எனக்கு வேலை இருக்குது, கேக்கு அப்புறம் வந்து இங்கே டெக்கரேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் சரியா. விஜய்க்கு குழந்தைக்கெலாம் பிடிச்ச மாதிரி நான் சமையல் பண்ணுறேன். அம்மா விஜய்க்கு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் சமையல் பண்ணுவியா, அப்போ எங்களுக்கு அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் சமையல் பண்ணி வைக்கிறேன் சரியா, நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க, சூப்பராக இந்த நாள் போகணும் சரியா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா, நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நீ போய் சமையல் வேலையை பார்த்துக்கோமா, நாங்கள் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க, வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அழகாக இருக்குக்கா, என்ன பலூன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, டெக்கரேஷன்லாம் யார் பண்ணா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் எல்லாம் என் பொண்ணு நான் எல்லாருமே சேர்ந்து தடி பண்ணோம் அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. காவேரி அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மு. அப்பா ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு போகலாமா, சரியா நீ சீக்கிரம் ரெடியாகு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ரெடியாகிறாங்க, கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு காவேரியோட வீட்டுக்கு வராங்க. அப்படியே கங்கா, யமுனா எல்லாருமே விஜயை பார்க்குறாங்க, காவேரியோட குழந்தையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் காவேரி பார்க்குறாங்க. என்ன இது அக்கா இப்போ தான் அந்த குழந்தைய பார்த்தது, அதுக்குள்ளே இவ்வளோ பாசமாக நடந்துக்குது, ஏதோ சொந்தக்காரங்க குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கவனிக்கிறாங்க. அதே மாதிரி யமுனாவும் முத்தம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. வாங்கப்பா வாங்க விஜய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கிஃப்ட்டும் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க. ஓகே டைம் ஆகுது, நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. கேக் வெட்டிட்டோன்னே அப்படியே ஊட்டுறாங்க, அம்முக்கு கேக் ஊட்டுறாங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. விஜய் காவேரி குழந்தை நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, அடுத்தது சாப்பிட்ணும் சரியா, சாப்பிடாமலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடா, இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு கங்கா யமுனா 2 பேருமே போய் விஜயை தனியாக பார்த்து பேசுகிறாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க உயிரோட இருக்கிறது எங்களுக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷமா இருக்கு. காவேரியோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நெனச்சோம். ஆனா, அந்த கடவுள் தொடங்கி வச்சுட்டாரு. நீங்க, காவேரி, அம்மு 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, காவேரிக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்த வந்துரும். வந்துட்டோனே சேர்ந்து வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே குடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அ அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது காவேரியும் உட்கார சொல்றாங்க. காவேரியும் சாப்பிடுறாங்க. "ஏய் இத சாப்பிடுறியா? அத சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி குடுத்துட்ருக்காங்க. விஜய்க்கு நல்லா கவனிக்கிறாங்க. "இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு." இத எல்லாமே பார்க்குறாங்க. கங்கா, யமுனா, "மாப்பிள்ளைய எப்படி அம்மா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்றாங்க. "ஆமாக்கா, சூப்பரா கவனிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "நிவின் தான் வரல. இந்த சாப்பிட குடுத்து வைக்கல." அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "சரி பரவால்ல விடுடி பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. "ஓகே நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அத பார்த்தோனே காவேரிக்கு கோவமா வருது. அப்படியே முறைக்கிறாங்க. "அம்மு பாய் சொல்லிட்டு வா போலாம். டைம் ஆகுது ஓகேவா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே மிஸ். பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி அம்மு கிட்ட காவேரியும் பாய் சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே காவேரி அப்படியே கத்துறாங்கம்மா, "என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் வீட்டுக்கு போனா போகாத. இங்கேயே இருன்னு சொல்றேன். யாரும்மா அவரு? அவரு ஏம்மா இங்க இருக்கணும்? நீ ஏம்மா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா பாத்தியாக்கா? நீயே நேர்ல பாத்தியா? அம்மா பண்றதெல்லாம் எப்படி பாரு, ஒரு மாப்பிள்ளைய கவனிக்கிற மாதிரி ஒரு விருந்து வைக்கிற மாரி சமையல் சமையல் பண்றாங்க. எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆமா நீங்க ஏன் அந்த குழந்தைய அப்படி ஓடி போய் அவ்வளோ முத்தம் குடுக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் குழந்தைய பார்த்தா கியூட்டா இருக்கா, அழகா இருந்தது. அதனால முத்தம் குடுத்தோம். நீ ஏன்டி எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா எல்லாருமே கேட்குறாங்க. "இல்லக்கா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எல்லாருமே அந்த குடும்பத்த ஒரு சொந்தக்கார குடும்பம் மாதிரி தான் பார்க்குறீங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. விஜயோட சித்தப்பா வராரு கார்ல. வந்த உடனே அப்படியே அங்க கார்ல ஆப்போசிட்ல இடிக்கிற மாரி வராரு. இறங்கி அப்படியே திட்டுறாரு. பார்த்தா ராகவ் இறங்கி வரான். வந்த உடனே, "ஏய் நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நான் ஜெயில்ல இருந்தேன்னு பார்த்தீங்களா? 5 வருஷம் நான் ஜெயில்ல இருந்து வெளிய வந்திருக்கேன். எங்க அந்த காவேரி, விஜய் எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு காவேரிக்கு எல்லாம் மறந்துடுச்சு. விஜய் தனியா இருக்கான். காவேரி தனியா இருக்கான். நீங்க எதுவும் பண்ணக்கூடாது." விஜய், தாத்தா எல்லாருமே வீட்ல இருக்காங்க. காவேரி அவங்க அம்மா 2 பேருமே சொல்றாங்க. "சரிங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அப்படியே அவங்க சித்தப்பா கேட்குறாரு. "இங்க பாரும்மா, எல்லா பாசத்தையும் நீ அம்மு மேலேயே வைக்காத. ஸ்கூல்ல நெறைய பசங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, எல்லா குழந்தையும் எனக்கு ஒண்ணு தான். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இல்ல. நான் ஒரு டீச்சர். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியே விஜயோட சித்தப்பா வாய மூடிக்கிறாரு. எதுவுமே பேச மாட்றாரு. "சரிங்க நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வராங்க. வந்த உடனே அப்ப விஜய் கேட்குறாரு, "இல்ல டைம் ஆகுது. இந்த டைம்க்கு நீங்க எப்படி தனியா போவீங்க? ஏற்கனவே வரும்போது ஆட்டோ கிடைக்கலன்னு என்கிட்ட சொன்னீங்க. நானே உங்கள கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அம்மு நீ உள்ள போய் படு போ" அப்படின்னு சொல்றா. "அப்பா நானும் வரேன்ப்பா." "இல்லம்மா அதுக்காக சொல்லல. உனக்கு தூக்கம் வருதுல்ல நீ போ. அப்பா நான் போய் விட்டுட்டு வரேன். நைட் டைமா இருக்கு. நீ வேண்டாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அம்முவும் உள்ள போறாங்க. ஓகேப்பான்னு சொல்லிட்டு. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வண்டியில கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. கூட்டிட்டு போகும்போது அப்படியே பேசிட்டே வராரு. "ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ம். ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்ப விஜய் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. "காவேரி நீ கட்டின புடவ எல்லாத்தையுமே நான் காமிச்சுட்டேன். பாட்டி எல்லாரையுமே நான் காமிச்சுட்டேன். எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையா? ஒரு சின்ன இது கூட உனக்கு ஞாபகம் வரலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு. வரும்போது விஜய் கேட்குறாரு, "உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு செகண்ட் அப்படியே விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. காவேரிக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சு பார்க்குறாரு. "ஆ எனக்கு நல்லாவே கார் ஓட்ட வருது. ஆனா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அம்மா நான் கொடைக்கானல்ல இருக்கும்போது 2 வீலர் தானே ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கார் ஓட்ட தெரியுதும்மா. எப்படி எதுவுமே தெரியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாரு,
உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதான் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனவுனே நான் நெறைய விஷயத்த மறந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. அப்பா இறந்தது கூட எனக்கு தெரியல. அதனால மேபி இருக்கலாம். யாராவது எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆனா நான் நல்லா தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஆனா யார் ஓட்ட சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரவே மாட்டுது அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி விடுங்க. ஞாபகத்துக்கு வரலன்னா அத போட்டு எதுக்காக குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா, நீங்க யாரையாவது லவ் பண்ணியிருப்பீங்களோ? அத கூட மறந்துட்டீங்களா என்ன? அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. சாரதா அப்படியே பார்க்குறாங்க. ஆ இருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா, நான் ஒரு அழகான பொண்ணு. என்னை யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க தானே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ம், சரி, சரி. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான்" அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ ஒண்ணுமே தெரியல. ஏதோ அம்மா சொல்றத வச்சு பாதி நடந்திருக்கு, பாதி நடக்கல. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. வந்து அப்படியே வீட்ல ட்ராப் பண்றாரு. ஓகே நாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. எல்லாத்தையுமே காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு போனா எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் ஏற்கனவே போட்டா மாதிரி, அந்த குடும்பத்தில இருக்க எல்லாரையுமே ஏற்கனவே நான் பார்த்தா மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து வராங்க. கங்கா, யமுனா, குழந்தை எல்லாருமே வராங்க. வந்த உடனே காவேரி பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "அக்கா, எப்போக்கா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப தாண்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, நீ ஒரு ஊர்ல இருக்க. யமுனா ஒரு ஊர்ல இருக்கா. அது என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய், நானும் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன், அவளும் பஸ் ஸ்டாண்ட் வந்தா. ஒண்ணா வந்தோம்டி. இதெல்லாம் ஒரு கேள்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "நான் தாண்டி எல்லாரையும் வர சொன்னேன். உனக்கு பர்த்டே இல்ல, அத நல்லா கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அத கேட்டோனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஐயோ! எனக்கு பர்த்டே பார்ட்டி இவ்ளோ சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சித்தி, சித்தி இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போகாத சித்தி, என் கூட இரு சித்தி" அப்படின்னு சொல்றாங்க. கங்காவோட பொண்ணு. "இல்லம்மா, ஸ்கூல்லாம் நம்ம நெனச்சப்பலாம் லீவ் போட முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? நம்ம வந்த உடனே ஜாலியா நம்ம விளையாடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சித்தி? ஓகே, ஓகே. பாய்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு." அங்கேருந்து அப்படியே காவேரி கிளம்பி போறாங்க. ஸ்கூலுக்கு போனோனே அப்படியே அங்கேருந்து காரோட கதவ அப்படியே திறக்கறாரு. அப்படியே காவேரி இடிக்கிறா மாதிரி. காவேரி அப்படியே பயப்படுறாங்க. "என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்க வராங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? கார் கதவ இப்படி தான் திறப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "இல்லங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலான்றதுக்காக தான் நான் கார் கதவ இப்படி திறந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேச எனக்கு டைமே இல்ல. நான் ஸ்கூலுக்கு போகணும். டைம் ஆகுது" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயங்க. இங்க பாருங்க, ஹாப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி சொல்றாங்க, "எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க அம்மா தானே சொன்னாங்க நேத்து. என்ன, அம்முவ எல்லாரையும் உங்களோட அந்த பர்த்டே ஃபங்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரிங்க, சரிங்க. ஓகே, தேங்க்ஸ். டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போறாங்க. "காவேரி, உன்னோட பர்த்டேவ நான் எப்படிலாம் கொண்டாடியிருக்கேன் தெரியுமா? அவ்ளோ சந்தோஷமா நான் கொண்டாடியிருக்கேன். ஆனா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னால எதுவுமே பண்ண முடியல. சரி பரவால்ல விடு. இன்னைக்கு ஈவினிங் அந்த பர்த்டே ஃபங்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பா நானும் அம்முவும் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. காவேரி எப்பவும் போல போறாங்க. கிளாஸ் போய் எடுத்துட்டே இருக்காங்க. அப்போ குட்டி காவேரி கிட்ட வராங்க. "மிஸ், ஹாப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பூ குடுக்குறாங்க. அத வாங்கிக்கிறாங்க. "ஓ! உனக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, எனக்கும் தெரியும்ல. இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்ஷன் இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. நானும் அப்பாவும் கண்டிப்பா உங்க பர்த்டே ஃபங்ஷனுக்கு வருவோம்" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "சரிம்மா, ஓகே. தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போயிட்டு அம்மு எப்பவும் போல கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே. அப்ப சாரதா கிட்ட கேட்குறாங்க, "குட்டி காவேரிய நான் எப்பம்மா பார்ப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருடி, இன்னைக்கு காவேரியோட பர்த்டே இல்ல. ஈவினிங் விஜயும் குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க அப்ப பார்த்துக்கங்க, ஓகேவா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா, எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குமா. குட்டி காவேரி எப்போ பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையா இருக்குமா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "எல்லாம் பார்க்கலாம்டி. எல்லாம் காவேரி மாரியே துரு துரு துருன்னு இருக்காடி அவ." "ஆமா" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா, என் வீட்டுக்காரால வர முடியல. ஏன்னா, அவருக்கு அந்த டெய்லரிங் அங்க நெறைய ஒர்க் இருக்குமா. அதனால தாம்மா வர முடியல. நான் மட்டும் வந்தேன்" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "ஏய், இதுல என்னடி இருக்கு?
அவர் நல்லா வேலை செஞ்சால் போதும், நீங்கள் மட்டும் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், உன்னோட கை எப்படி இருக்குது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க யமுனா கிட்ட. அம்மா ஒரு கட்டு பிரிச்சுட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு கட்டு இருக்குது, அதை கூட கழட்டிடலான்னு சொல்லியிருக்காங்கம்மா. பரவாயில்ல, ஓகே, வலியெலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரிடி சரிடி, பார்த்துக்கோ சரியா, எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு நிறைய எனக்கு வேலை இருக்குது, கேக்கு அப்புறம் வந்து இங்கே டெக்கரேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் சரியா. விஜய்க்கு குழந்தைக்கெலாம் பிடிச்ச மாதிரி நான் சமையல் பண்ணுறேன். அம்மா, விஜய்க்கு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் சமையல் பண்ணுவியா, அப்போ எங்களுக்கு அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே கேட்குறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் சமையல் பண்ணி வைக்கிறேன் சரியா, நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க, சூப்பராக இந்த நாள் போகணும் சரியா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா, நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நீ போய் சமையல் வேலையை பார்த்துக்கோமா, நாங்கள் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அழகாக இருக்குக்கா, என்ன பலூன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, டெக்கரேஷன்லாம் யார் பண்ணா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. எல்லாம் என் பொண்ணு நான் எல்லாருமே சேர்ந்து தடி பண்ணோம் அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. காவேரி அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மு, அப்பா ஏதாவது gift வாங்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு போகலாமா, சரியா நீ சீக்கிரம் ரெடியாக அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ரெடி ஆகுறாங்க, gift எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு காவேரியோட வீட்டுக்கு வராங்க. அப்படியே கங்கா யமுனா எல்லாருமே விஜயை பார்க்குறாங்க, காவேரியோட குழந்தையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் காவேரி பார்க்குறாங்க. என்ன இது அக்கா இப்போ தான் அந்த குழந்தைய பார்த்தது, அதுக்குள்ளே இவ்வளோ பாசமாக நடந்துக்குது, ஏதோ சொந்தக்காரங்க குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கவனிக்கிறாங்க. அதே மாதிரி யமுனாவும் முத்தம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. வாங்கப்பா, வாங்க விஜய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கிஃப்ட்டும் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க. ஓகே, டைம் ஆகுது, நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. கேக் வெட்டிட்டோன்னே அப்படியே ஊட்டுறாங்க. அம்முக்கு கேக் ஊட்டுறாங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. விஜய் காவேரி குழந்தை நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி, பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, அடுத்தது சாப்பிட்ணும் சரியா, சாப்பிடாமலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடா, இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு கங்கா யமுனா 2 பேருமே போய் விஜயை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. காவேரியோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் அந்த கடவுள் தொடங்கி வச்சுட்டாரு. நீங்கள் காவேரி அம்மு 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், காவேரிக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தை வந்துட்டோன்னே சேர்ந்து வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நானும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது காவேரியும் உட்கார சொல்கிறாங்க, காவேரியும் சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. விஜய்க்கு நல்லா கவனிக்கிறாங்க. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு இதை எல்லாமே பார்க்குறாங்க. கங்கா யமுனா மாப்பிள்ளையை எப்படி அம்மா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாக்கா, சூப்பராக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. நிவின் தான் வரல, இந்த சாப்பிட கொடுத்து வைக்கல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுடி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே காவேரிக்கு கோவமாக வருது, அப்படியே முறைக்கிறாங்க. அம்மு பாய் சொல்லிட்டு வா, போகலாம், டைம் ஆகுது, ஓகேவா அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஓகே மிஸ், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி அம்முக்கிட்ட காவேரியும் பாய் சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவுடனே காவேரி அப்படியே கத்துறாங்கம்மா, என்னம்மா நினச்சிட்ருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, அவர் வீட்டுக்கு போனால் போகாத, இங்கேயே இருன்னு சொல்கிறேன், யாருமா அவர் ஏமா இங்கே இருக்கணும், நீ ஏமா இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா பாத்தியாக்கா, நீ ஏன் நேரில் பார்த்தியா, அம்மா பண்ணுறதெல்லாம் எப்படி பாரு, ஒரு மாப்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி ஒரு விருந்து வைக்கிற மாதிரி சமையல் பண்ணுறாங்க, எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் அந்த குழந்தைய அப்படி ஓடி போய் அவ்வளோ முத்தம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க.
குழந்தைய பார்த்தா க்யூட்டாக இருக்கா, அழகாக இருந்தது, அதனால் முத்தம் கொடுத்தோம். நீ ஏன்டி எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா எல்லாருமே கேட்குறாங்க. இல்லைக்கா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தை ஒரு சொந்தக்கார குடும்பம் மாதிரி தான் பார்க்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. விஜயோட சித்தப்பா வராரு காரில். வந்த உடனே அப்படியே அங்கே காரில் ஆப்போசிட்டில் இடிக்கிற மாதிரி வராரு. இறங்கி அப்படியே திட்டுறாரு. பார்த்தா ராகவ் இறங்கி வரான். வந்த உடனே ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் ஜெயிலில் இருந்தேன்னு பார்த்தீங்களா, 5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கேன், எங்கே அந்த காவேரி விஜய் எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, காவேரிக்கு எல்லாம் மறந்துடுச்சு, விஜய் தனியாக இருக்கான், காவேரி தனியாக இருக்கான், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறார்.